உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு புதிய மனிதரை சந்திக்க போகிறோம். அவர் பல அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். அது என்ன அதிசயங்கள், அவர் என்ன மாதிரியான அதிசயங்களை நிகழ்த்துகிறார் என்பதை பற்றி அவரை சந்தித்து பேசுவோம். வாங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்களுடைய பேர் என்ன? பகதூர் பாபாஜின்னு கூப்பிடுவாங்க. பகதூர் பாபாஜி. நானும் கேள்விப்பட்டேன் பகதூர் பாபாஜின்னு உங்களை பற்றி. பகதூர் பாபாஜி ஐயா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ சென்னையில் தான் இருக்கு. சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? ரெட் ஹில்ஸ். ரெட் ஹில்ஸில் இருக்கீங்க. ஐயா, நீங்கள் பல அதிசயங்கள் நிகழ்த்துவதாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது பல பேர் பல பிரச்சனைகளில் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளில் பல பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல மாதிரியே அவங்க குழம்பி போய் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் ஒரு சாதாரணமாக அந்த விஷயங்களெல்லாம் சரிப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் இது இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 41 ஆகுது. 41 வயசுக்கு இந்த ஒரு ஆன்மீக பாதையில் இன்றைய அதிசயங்களை புரிந்துக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி இதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நான் எஜுகேஷன் லைனில், அதுக்கப்புறமாட்டி உங்களுடைய ஏர்லி லைஃப் பற்றி சொல்லுங்கள். நான் ஸ்கூலிங் பண்ணதெல்லாம் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான், இங்கே சென்னை. அதுக்கு முடித்த பிறகு எம்பிஏ கிருஷ்ணகிரி இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ முடித்த பிறகு பிஎட் படித்தேன். பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணேன். பட் டைம் பீயிங் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஏக்கு அப்புறம் துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு சவுதியில் மெயின் அங்கே தான் ட்ரைனிங் போயிட்டு ஏற்பட்டுச்சு. சவுதியில் போன பிறகு 6 வருஷம் இன்வென்ட்ரி டைரக்டராக இருந்து இன்டர்னல் ஆடிட்டராக பண்ணும்போது எவ்ரி வீக் என்ன பண்ணுவோம்னா மதீனாவுக்கு போவோம். ஒரு நாள் மதீனா அப்படின்னா ஒரு நாள் மெக்கா. அப்பத்துலேருந்து எனக்கு லைஃப்பில் என்னன்னாக்கா பணம் வந்துகிட்டே இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமலே இருந்துச்சு. சம்திங் நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன் லைஃப்லன்னு. அப்போ தியானத்தில் உட்கார ஆரம்பிச்சது. நான் சின்ன வயசுல ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கும். இது உன்னுடைய நீ செய்யக்கூடிய வேலை இது இல்லைன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் எனக்கு இருக்கிற வேலையை நான் கரெக்டாக பண்ணிடுவேன் பர்ஃபெக்டாக. பட் இதையும் தாண்டி ஏதோ ஒரு இருக்குன்னு தேடலில் போகும்போது தான் மதியானில் போய் பல மாதங்கள் அந்த மஸ்ஜித் நபி எங்களுடைய முஹம்மது ப்ராஃபிட்டாக இருக்காங்க இல்லையா, அடக்கம் பண்ணியிருக்கிற இடம், அங்கே அதிகமான நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெக்காவில் அங்கே ஸ்பெண்ட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பாக்தாத் போக வேண்டிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஈராக்கில் இருக்கிற பாக்தாத் அங்கே போக வேண்டிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதில் பண்ணும்போது தான் எனக்கு சில ஆன்மீக அந்த டைம்லேயே பார்க்கும்போது சும்மாவே ஏதாச்சும் ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தாலே எல்லாருக்குமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது என்னன்ட்டு, அதான் உண்மை, ஃபேக்டாக தான். பாக்தாத்தில் இல்லை பாக்தாத் போயிட்டு வந்த பிறகு திருச்சி இருக்கட்டும், அங்கெல்லாம் இருக்கேன். திண்டுக்கல்லில் போயிருக்கேன். திருச்சி, திண்டுக்கல். அப்போல்லாம் எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது. திடீர்னு ஆச்சும் வயிறு வலி, இப்போ தொழிலை முடிச்சுட்டு வருவோம், வந்தோடனே வயிறு வலிக்குது ஆகணுவாங்க, பாபான்னு அவங்களே கூப்பிடுவாங்க. எனக்கே தெரியாது. ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னாக்கா டக்குன்னு வாட்டர் பாட்டிலே தொடர்ந்து சும்மா மூடி கொடுத்துருவோம். என்ன அவ்வளோதான். குடிச்சு மறுநாள் நல்லா ஆயிடுச்சுன்னுவாங்க. அப்போது என்ன இருக்குது அப்போன்னு தேடல ஆரம்பிச்சேன். அது இன்டெப்த்தாக போகும்போது அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுன்றது சில கனவுல நிறைய விஷயங்கள் வந்தது. சில விஷயங்கள் நான் தான் கற்றுக்கிட்டது. சில குருஜிகள், ஈவன் நம்ம ஹிந்துஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்துஸ் முஸ்லீமை விட. இப்போ நீங்கள் வெறும் தண்ணியை எடுத்து கொடுத்தீங்க, அந்த தண்ணியை குடித்தவங்களுக்கு பல நோய்கள் தீர்ந்ததுன்னு சொல்கிறீங்க. அந்த தண்ணி கொடுக்கும்போது ஏதாவது தியானங்கள் பண்ணி தான் கொடுப்போம். தண்ணி குடித்தவங்களுக்கு நோய் தீர்ந்திருக்கு நானா சொல்லலை, மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் என்கிட்ட வந்துருக்கீங்க. ஆமாம், நானும் என் வாயில ஆமாம். ஏன்னா அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு நோய் தீர்ந்ததுன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் உங்களை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி எடுத்த உடனேயே நம்ம பார்த்து ஓதி கொடுத்தா சரியாகிறதுல அது வேறு விஷயங்க.
அந்த நம்ம ஒரு 40 நாள் 40 நாள் தியானத்தில் உட்காருவோம், கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருப்போம். டெய்லி காலையில் 3 மணி 4 மணி 5 மணிக்கு நம்ம என்னமோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க வருவாங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஊதுறது தான் அது விஷயமா தவிர ஆன் த ஸ்பாட்டில் ஊதுறது அது இருக்குது, இல்லைன்னு இல்லை. பட் நம்மளுடைய டே டு டே அதனுடைய அமல்கள்லாம் பண்ணிட்டு ஓடும்போது அது பவர் கண்டிப்பாக இருக்கும். சிலர் வந்து நார்மல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிசேரியன் ஆக வேண்டியது தலை திரும்பலை அப்படின்னாங்க. ஜஸ்ட் தண்ணியை இது பண்ணுங்க, தண்ணியை குடிக்க சொல்லுங்கன்னு சொன்ன நார்மல் டெலிவரி ஆகிருக்குது திருச்சி காவேரியில் ஒரு ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஏதோ யாருக்கோ ஒரு விஷயத்துக்கு யாரோ ஒருத்தர் குழந்தை உண்டாகிறதுக்காக நம்ம போகிற தியானங்கள் அது மைண்டில் இருக்கும். டக்குன்னு ஏதோ ஒன்று நடக்கும்போது நடந்துடும், அவ்வளோதான். இது நம்ம கையில் கிடையாது, அவன் நடந்தோம். இந்த மாதிரி அதிசயங்கள் வேற என்ன நடந்திருக்கு ஐயா? குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, குழந்தை இல்லாமல் நாடங்களே வந்து குழந்தையின்மை கருத்தரிப்பு மையங்கள்லாம் நிறைய உருவாகிருக்கு. மோர் தென் இந்த 2 இயர்ஸ்லேயே மோர் தென் 280க்கு மேலே கொடுத்தவங்க எல்லாருக்குமே சரியாயிடுச்சு. 18 வருஷம் குழந்தை இல்லை. சிமெண்ட் அனாலிசிஸ் போய் பார்த்தாக்கா ஜஸ்ட் 1000 தான் இருக்குது. இதில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அந்த பேர்லாம் வேண்டாம். 1000 ஜஸ்ட் 40 days எடுங்க. 60th day வந்து நீங்கள் வந்து 60வது நாள் டெஸ்ட் எடுங்கன்னா இது கிராஸ் 1 lakh மேலே கிராஸ் ஆகிடுச்சு செமனுடைய கவுண்ட்டு. அவங்க ஒய்ஃபுக்கு அப்பயும் எனக்கு டவுட் வந்துடும், அப்பயும் இன்னும் வரலன்னா ஒய்ஃபுடைய அப்டமன் டெஸ்ட்லாம் கொடுங்க, ஸ்பீசோடி கொடுங்க, சிஸ்ட்டு கொடுங்க, ஓவர் த ஃபார்மேஷன் ஆஃப் த சிஸ்ட்டு என்ன இருக்குது எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தோன்னே இங்கே ப்ராப்ளம் இருந்துச்சு. நீங்கள் 48 days இன்றைக்கி அவங்க இப்போ நடந்த விஷயம் தான், இப்போ 8th month ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இட்ஸ் அ மிராக்கிள் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது மாதிரி நிறைய இருக்கிற சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபெர்டிலிட்டி இந்த பிசிஓடிஸ்லாம் ரொம்ப இஷ்யூவான ஒரு இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டுறாங்க டியூ டு ஃபுட் அப்நார்மல். எது அந்த தியானம் பண்ணிட்டு அந்த பூஜையில் வச்சிருக்கிற தண்ணி கொடுக்குறீங்களா, அதால மட்டுமா இல்லை வேற ஏதாவது பண்ணுறீங்களா? அதுவும் தரணும், ப்ளஸ் மெடிசனும் கொடுக்கணும். அது மெடிசனும் கொடுக்குறீங்க? நான் என்ன பண்ணி ரிசர்ச் பண்ணி யுனானி டாக்டர்கிட்ட வாங்கியிருக்கேன். சர்டிஃபைடு யுனானி டாக்டர் தான் வாங்கினது. யுனானியாக இருந்தாலும் நான் செய்கிற மரத்தில் யுனானியும் இருக்கும், சித்தாவும் இருக்கும், ஆயுர்வேதிக்கும் இருக்கும். அவங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சு நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ இன்னைக்கு ஓகே செய்யுங்க அப்படின்ட்டாங்கன்னா 10 days டைம். அதை வந்து அவங்க நான் சொல்லிக் கொடுப்பேன், எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும்னு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஈவன் முடிச்ச பிறகு என்னைக்கு சேரணும், என்ன டைமில் சேரணும், அது கணவன் மனைவி அதுவும் டைமிங் இருக்கும். சரிங்களா? அது அவங்களோட ஆர்டர் ஈவனாக டாக்டர்ஸ்க்கு தெரியும் எப்போ சேரணும் என்ன, அது எல்லாமே கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டா 100% குழந்தை நிற்கும். 100%. 280 கேஸில் ஒரே கேஸ் மட்டும் குழந்தை நிற்கலை. அவங்க சென்னை தான், பெரம்பூர் தான். அதுக்கான காரணம் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலை, அவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸ் சொல்லணும், அது சொல்லலை. கேர்லெஸ்ஸாக இருக்கிறதால நிற்கலை, மீதி எல்லாமே சக்ஸஸ் தான் குழந்தை விஷயம் பொறுத்தவரை. தைராய்டு, பைல்ஸ் ஜஸ்ட் 1 week. ஏன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் அதில் 100% அந்த மருந்துடைய எஃபெக்டிவ் கொண்டு வரத்துக்கு நான் 1000% பின்னாடி ஏதோ ஒன்று பண்ணுவேன், ஏதோ ஆண்டவன்கிட்ட கேட்பேன், ஏதோ ஒன்று செய்வேன். அது என்னுடைய பிரச்சனை. சாப்பிட்றது நடக்கும், அது என்னுடைய பிரச்சனை. அதை ஆக வைக்க வேண்டியது ஆண்டவன்கிட்ட கேட்க வேண்டியது என் பிரச்சனை. கொடுக்குற கேட்டால் சாப்பிட்டீங்கன்னா போதும். இது மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பைல்ஸ், தைராய்டு அண்ட் நிறைய கேசஸ் பைல்ஸ், தைராய்டு அண்ட் இந்த பிசிஓடிஸ், 7 இதெல்லாம் வந்து நிறைய ஹிட் ஆகிருக்கு சார். அதுவும் எந்த நோயாக இருந்தாலும் சுகருக்கு பெஸ்ட்டு டயபிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. ஜஸ்ட் 3 months to 4 months எடுத்தால் போதும். தென் 2 months கழிச்சு எடுத்த பிறகு ஸ்வீட் சாப்பிட்டாலும் ஏறாது, அந்த அளவுக்கு இருக்குது நம்மள்கிட்ட. ஓ அப்படியா? சுகருக்காக இன்னைக்கு சுகரா நோயால தான் உலகத்துல மக்கள் வந்து நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. அதுக்கு மருந்து இல்லையான்னு கூட என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டு கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கு வந்து இப்படி ஒரு அதிசயமான மருந்து சொல்றீங்க, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இது உண்டா? இதுக்கு வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு எவிடன்ஸ். எப்படி அந்த சுகருக்கு மருந்து இது பண்றீங்க? ஸ்டோரி யுனானி அண்ட் சித்தா தான். நான் நிறைய பேர் வச்சு டெஸ்ட் பண்ணி வந்த ரிசல்ட்டை வச்சு 1 by 1 தான் பண்ணி அது வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓ, அப்புறம் சுகரே வராதா இந்த மருந்து சாப்பிட்டா? சுகர் முழுக்க வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் 350 இருக்கிறவங்க நான் 170, 160 கொண்டு வந்து விட்டுருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரிங்களா?
ஏறாமல் பார்த்துக்கலாம், 200 கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓ, அது மருந்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க எப்படி இருந்தால் அந்த சுகர் ஏறாமல் இருக்கும்? ஸ்வீட் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம், லிமிட்டாக சாப்பிட்டுட்டா போதும். ஓகே. இப்போ ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கால் எடுக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் வருது, நம்ம மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அந்த சுச்சுவேஷன் வெளியே போயிடும். ஓ, அப்படியா? இப்போ ஆமாம், அப்படிதான். அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா புண்ணு ஆறாமல் இருக்கும் அப்படின்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலில் வந்துட்டு கீழே வந்துட்டு நான் பார்த்தேன், அது இந்த ஃபங்கஸ் மாதிரி ஒயிட்டாக ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த டைமில் நம்ம கொடுத்தோம், மருந்து பண்ணாங்க. வித்தின் 2 months நார்மல் நம்ம லெக் எப்படி இருக்கோ அதில் 80% வந்துருச்சு. ஹீஸ் ஏபிள் டு வாக், நடக்கிறாங்க. அது மாதிரி சுகர் எடுக்கலாம், பட் லிமிட்டாக எடுத்தால் பிரச்சனை. சுகர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? அது காலில் எல்லாம் புண்ணு வருது ஐயா, அந்த புண்ணெல்லாம் எப்படி அதை வந்து க்யூர் பண்ணிட முடியுமா? அது தாராளமாக பண்ணலாம் சார். காலை எடுக்கணும், விரலை எடுக்கணும், எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க இப்போ பாருங்கள், கேன்சரே எடுத்தாலும் செகண்ட் ஸ்டேஜ் 80% இருந்தாலே க்யூர் பண்ணிடலாம் ஆன்லைனில். ஓகேவா? தேர்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் 10-20% கிராஸ் ஆகுதுன்னாக்கா ரிஸ்க் எடுப்பாங்க தான். சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்கனாக்கா நம்ம க்யூர் பண்ணிடுவோம். சரியா? இப்போ இந்த சுகரில் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க சார்? அது வந்து பிளட்டுடைய இதை வச்சு தான் சொல்ல முடியும் சார். பிளட்டுடைய ஸ்ட்ரென்த்து, பிளட்டுடைய ஃப்ளோ வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ கால் எடுக்கிற நிலைமையிலேருந்து நம்ம காப்பாற்றிருக்கோம், அதுக்கு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. சரிங்களா? அது அவங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சொல்லலாம். சரி சரி சரி. ஆமாம். வேறு பாருங்கள், ஜஸ்ட் சின்ன அடி தான் போட்டிருக்கோம். சின்ன அடி தான் பார்த்துருக்கோம். 43 years ஒரு பொண்ணு தான். அது சரி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த பிளட்ஸ் எல்லாமே இருக்குது சார். ரிப்போர்ட்ஸ் வேணும். ரிப்போர்ட் வச்சு நம்ம கரெக்டாக அதுக்கான பெஸ்ட்டான மெடிசன் நம்ம கொடுப்போம். சரிங்களா? தைராய்டுக்கு நல்லா இருக்குது நம்மள்ட்ட. சரிங்களா? 1 month. இதெல்லாம் வந்து மெடிக்கல் மாந்திரிகம் இல்லை, மெடிக்கலில் போகும். பட் இந்த மெடிக்கலில் நான் பிரார்த்தனை வேறு பண்ணுவேன் பின்னாடி, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறீங்க? மெடிசினா இல்லை மாந்திரிகம்? எது? மாந்திரிகம்ல என்ன பண்ணுறீங்க? மாந்திரிகம்ல இப்போ வந்து பாருங்கள், நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணுன்னாக்கா மேரேஜ் ஆகாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஆகலை? அவங்க கர்மா என்ன, கர்ம வினை என்ன, யார் சேர்த்த கர்ம வினை, எனக்கு மேலேயா அதுக்கு மேலேயா, இதெல்லாம் கண்டுபிடிக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவன் நமக்கு சில அருள் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருவோம், முடிச்சு சரி பண்ணிடலாம். குழந்தை நிற்கலை, நான் மருந்து கொடுத்துட்றேன், இன்னும் குழந்தை நிற்கலை, எந்த பாவம் அங்கே பிடிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த பாவங்கள் கர்மாவை நம்ம கழிச்சு அதுக்கப்புறம் மருந்து வழியாக கூட நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செய்வினை கோளாறு. நிறைய பேர் இன்றைக்கி பிரச்சனை இருக்காங்க. செய்வினை கோளாறு நல்லா போய்கிட்டே இருக்கும் லைஃப். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிமேல் அடி வந்து பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க. எப்படி ஆனாலும் அவனுக்கே தெரியாது, எப்படி ஆனாலும் அவனுக்கே தெரியாது. ஸோ தான் வாழுடைய வாழ்க்கை பயங்கர டிஸ்டர்பன்ஸாக போகுது அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்கணும். செய்வினை கோளாறு, பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, கர்மா, இது எல்லாமே நம்ம சரி பண்ணுறோம் சார். சரிங்களா? அது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஹீலிங்கும் பண்ணுறோம். திடீர்னு என்ன செய்கிறாங்கனாக்கா உடம்பு சரியில்லை, மூட்டு வலியாக இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட வரவும் முடியாது. சரிங்களா? வரவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நான் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் வாங்கிடுவேன். நைட்டு அவங்க டேட் கொடுத்துருவேன். ஏன்னா டெய்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கும். ஒரு டேட்டு அண்ட் டைம் 3 days கண்டினியூஸாக போடணும். நைட்டு 10 மணிக்கு பெட்டுக்கு போயிடணும், தூங்கிடணும். காலையில் 5 o'clock வரைக்கும் இந்த பாத்ரூம் இதுக்கு மட்டும் எழுந்துச்சி போகலாம், தப்பு இல்லை. பட் 5 o'clock தூங்கிடணும். ஏன்னா 10 to 5 நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அவங்களுக்கு. என்னுடைய மூச்சு காற்றோ ஏதோ ஒன்று நடக்கும், நான் செய்வேன். சரிங்களா? அது போய் அவங்கள சரி பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து அவங்கள சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களோட பிரச்சனை எனக்கு அனுப்பிடணும். நான் டேட் கொடுப்பேன். அந்த டேட்டுக்கு 3 நாளுக்குள்ளே அவங்களுக்கு மேக்ஸிமம் அது மாதிரி சரி ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? தட் இஸ் த ஹீலிங் ப்ராசஸ். ஹீலிங் மூலமாக போகுது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கூட சில இது சால்வ் ஆகி இருக்குது. சரிங்களா? அது ஹீலிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாந்திரிகம் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, அதுக்கப்புறமாட்டி வேலை நடக்காமல் தடங்கல் பண்ணி வச்சுருக்கிறவங்க, முன்னேறிக்கிட்டே இருப்பாருங்க, மலையில் ஏறி கட் பண்ணி விட்ருவாங்க. எவ்வளோ தான் ஏறினாலும் கீழேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆகும். ஏன் அவங்க நினச்ச இலக்கை அடைய முடியாமல் இருக்கிறது, அது எல்லாமே நம்ம சரி பண்ணி கொடுக்குறோங்க. சரிங்களா? அது என்னையா பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கு? அது பிரச்சனையை பொறுத்து இருக்குது. சில பயங்கரமான பிரச்சனை, சுடுகாடு பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். டாப் லெவல் ப்ராசஸ் அப்படின்னாக்கா பானை இறக்க வேண்டியதாயிரும். அந்த பானை 21 நாள் வீட்டில் எரிக்க வேண்டியது தான் டாப் லெவல். எரியணும் வீட்டில். அது எப்படி செய்யணும் சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? அது இல்லைனாக்கா சில திரிகள், தகுடுகள் இருக்குது,
சரிங்களா? எவ்வளோ தாயத்தோ மேண்டேட்டரி கொடுத்துருவோம். பட் ஐம்பூதங்கள் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். நீர் நெருப்பு ஆகாயம் எல்லாம் இருக்குது இல்லையா? அது அந்த ஐம்பூதங்களை வச்சு தான் வந்துட்டு செய்வினை கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி, செய்வினையை முடிக்கிறதும் சரி. நான் என்ன தேடி போனேன்னா, ஒருத்தர் செய்வினை செஞ்சுருக்கேன், நான் எடுக்கிறேன், அது எனக்கு 50% சாட்டிஸ்ஃபேக்ஷனு. பட் அந்த செய்வினை எப்படி செஞ்சாங்க, யார் செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்கன்றத தெரிஞ்சிக்க தான் நான் 6-7 வருஷமாக செலவு பண்ணுறேன். இப்போ செய்வினைன்னா எனக்கு என்ன செஞ்சாங்க, அவனுக்கு எப்போ பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அந்த மெத்தட் எனக்கு ஓரளவுக்கு இப்போ நான் தியானத்தில் கூட காமிச்சிடும். அதே மெத்தடில் முதல்ல எடுத்துருவோம், நார்மல் கொண்டு வந்து அதுக்கப்புறமாட்டி செய்வினைகள் ஆப்போசிட்டாக நான் பண்ணுறேங்க. சும்மா எடுத்தோடனே அவங்களுக்கு கிளியர் பண்ணணும், அது 4 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது இல்லையா? பட் அதை பர்மனெண்ட்டாக பண்ணணுன்னாக்கா கிளையை வெட்டுறதை விட வேரை அறுக்கணும். அந்த வேரை அறுக்கணுன்னாக்கா எப்போ செஞ்சால் எப்படி செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சாலும் பண்ண முடியும். அதுக்கான ஒரு விஷயத்தில் தான் தேடல இருந்து இப்போது ஆண்டவனோட போயிட்டு இருக்குங்க. வேறு ஏதாவது இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே செய்வதுன்னு கடன் பிரச்சனை, பணம் வரல, பணம் போட்டாச்சு, அது எல்லாமே இதில் வந்துடுங்க. எல்லா பிரச்சனையுமே நான் பார்ப்போம். இப்போ செய்வினை மாந்திரிகம்னா எல்லா பிரச்சனையும் சேர்ந்தது தான் இல்லையா? இல்லை, அதனால எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல வரல, மேக்ஸிமம் கவர் பண்ணணும்னு சொல்கிறதால தான் மாந்திரிகத்தையும் கையில் எடுத்தோம், மருத்துவத்தையும் எடுத்தோம், ஹீலிங்கும் எடுத்துருக்கோம். என்கிட்ட வர்றவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும் இல்லையா? அது நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். வேறு என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? வேறு என்ன பண்ணுறோம்? அவங்க அந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போகிறதா கேள்விப்பட்டோமே. ஆமாம், இப்போ பெரிய கேசஸ்லாம் இருக்கும், ஃபோன் பண்ணுவாங்க, பண்ணணும்னு சொல்லிடுவேன். சப்போஸ் பானை இறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களால பண்ண முடியாது அந்த விஷயம். நான் போய் பண்ணி காமிக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அதனால் போய் பண்ணி காமிச்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க 21 நாள். அந்த 21 நாளில் எல்லாமே வந்துட்டு நான் அவங்கள்ட்ட ஃபோன்லேயே நான் பேசிடுவேன், என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நடக்கும்ன்றதை அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் நான். சரிங்களா? அதுதான். ஓ சரி, போய் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் எப்படியா நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறீங்க, வாங்குறீங்க? சார், இந்த ஃபீஸ் நான் ஜென்ரலாக அவங்களோட இஷ்டம்னு சொல்லிடுவேன். பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான வாங்கக்கூடிய செலவுகள் இருக்கும், அது இவ்வளோன்னு சொல்லிடுவேன். அப்படி ஏழையாக இருக்காங்க அப்படின்னாக்கா நான் கேட்காமலே விட்டுறது உண்டு. சரிங்களா? இதே பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சொல்லிடுவோம், இதான் ஃபீஸுன்னு விடுவோம், அதை வாங்கி இங்கே போடுவோம், அதான் சொல்லிடுவோம். உங்களுக்கு வாங்குகிற அமௌண்ட்டில் பாதி ஏழைங்களுக்கு போகும், பாதி தர்மத்துக்கு போகும், சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி மெடிசின் அப்படின்னும்போது அந்த ப்ராஃபிட் மட்டும் நான் எடுப்பேன். சரிங்களா? மீதிக்கிறது எல்லாமே இங்கே வாங்கி அங்கே போட்டு அங்கே கொடுக்குறது தான் அப்படிதான். அது கர்மாவுடைய பணத்தை நான் என்றைக்குமே சாப்பிட மாட்டேன். அதனால தான் நான் மெடிசனை ஹீலிங் உள்ளே கொண்டு வந்தது காரணம் எனக்கு அமௌண்ட்டு தேவை. அன்றாட வாழ்க்கைக்கு தான், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுலாம் கிடையாது, அன்றாட வாழ்க்கைக்கு. அதனால தான் நான் ஹீலிங் அண்ட் மெடிசன் உள்ளே கொண்டு வந்தது. மாந்திரிகம் பியூர்லி அது அவங்களுடைய இஷ்டம் தான். சரிங்களா? ஐயா, இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்க, பல விஷயங்களுக்கு பல இது பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இதெல்லாம் உங்களை இதை சந்திக்கணும், பார்க்கணும் அப்படின்னா எங்கே வரணும்? சார், நான் சேலம், திண்டுக்கல், வாணியம்பாடி, சென்னை 4 இடத்துல சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவோம். ஓஹோ. ஏன்னா இப்போ பாருங்க இறக்கணும், இப்போ போய் பாருங்கள் 4-5 இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது இந்த வீக்கு. பள்ளப்பட்டிக்கும் போகணும், திண்டுக்கல் போகணும், கீழக்கரை, ராமநாடு. நீங்கள் ஃபோன் பண்ணி டேட் கொடுத்தோம், டேட்டில் அவங்க வந்தாங்க போதும். ஓஹோ. ஸ்டாண்டர்டாக நான் இருக்க முடியாது. ஓஹோ. அந்த மாதிரி அங்கே போகும்போது அங்கே உங்களை சந்திக்கலாம், எந்தெந்த சென்டரில் சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கலாம். சப்போஸ் சேலம் இருக்காங்க அப்படின்னாக்கா, இல்லை திண்டுக்கல்னாக்கா நான் சொல்லுவேன் உங்களுக்கு, நான் சொல்கிறேன், அந்த இடத்துல பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓ, இந்த தேதிகளில் அங்கே வாங்க. ஆமாம். சப்போஸ் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே அப்படின்னாக்கா ரெடில்ஸில் வீடு இருக்குது, வீட்டில் அங்கே பார்த்துக்கலாம், அந்த அட்ரஸ் கொடுத்துட்றோம். ஏன்னா அந்த வீட்டில் 2 days நான் இங்கே தான் இருப்பேன், அது விஷயம் இல்லை, அந்த டைம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பாதை அவங்கள எரிக்க முடியாது, நான் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு, அதனால் போக வேண்டியதாக இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ அவங்க வீட்டுக்கே போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரே நாள் தான் பண்ணி கற்றுக்கிட்டு வந்துடுவோம். அவங்களாம் கூப்பிடுவாங்க, வாங்கப்பா வா, நீங்கள் ஆரம்பிச்சுட்டு போங்கன்னுவாங்க. அதுக்கு நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதுதான் விஷயம். சரி 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 சார், நீங்கள் இப்படி பிஇ படிச்சிருக்கீங்க இல்லையா?
எம்எஸ்சி எம்பிஏ பிஏ எம்எஸ்சி எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கீங்க சார். நீங்கள் வந்து எம்எஸ்சி எம்பிஏ இப்படி பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு ஆடிட்டரெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆடிட்டரெல்லாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளில், கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இந்த ஆன்மீக பாதைக்கு எப்படி வந்தீங்க? சில பாதிப்புகள் நடக்கும் இல்லையா ஃபேமிலிஸ்குள்ளே. நல்லா இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தால் அடுத்தடுத்த மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இன்றைக்கி எதுவும் சாப்பிட்டுட்டே இருப்பேன், போனால் செத்துட்டோம். அந்த மாதிரி இருந்துருக்கு சுதாகரன் எம்பிஏ ஃபைனல் இயரில். ரைட், அந்த மாதிரி ஒரு 6-7 மாதமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராமல் நடக்குதுன்னும் போது கொஞ்சம் ஏன் நடக்குது. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டே இருக்கோம், இன்ஜினியரிங் ஃபைனல் இயரில் கேம்பஸில் போக வேண்டிய ஃபெயில். ஏன், எப்படி நடக்கும், என்ன சாத்தியம், என்ன பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ படிக்கிற காலத்துலேருந்தே ஏதோ ஒரு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் இருந்துச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷனில் சம்பாதிக்கிறதா போச்சு. சம்பாதிச்சு ஒரு அளவுக்கு இது பண்ணும்போது அதை தேட ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இறங்குது. அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குது, போயிட்டே இருக்கான். ஃபஸ்ட் ரேங்க் பிஇ ஃபைனல் முடிச்சானாக்கா அவனுக்கு டிசிஎஸ் சிடிஎஸ்லாம் அவனுக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகும். வச்சிருவான் அரியர், 3 அரியர். எப்படி 91%, 89% அரியர் எப்படி வைக்க முடியும்? அவன் தாய்மாமன் பண்ணிட்டான் பிரெயினுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சார். மேரேஜ் போயிட்டே இருக்கும், மேரேஜ் நடக்கிறது இன்ட்ரெஸ்ட் கண்ணு மூடி பார்க்குறேன் இன்ட்ரெஸ்ட். எப்படி மேரேஜ் எல்லாம் ரெடி ஆகிட்டு நின்று போச்சு, பொண்ணு ஓடிடுச்சுன்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அப்நார்மல் நடக்கிறது. நானாக நினைக்கிறேன்னா இல்லை எங்கேதும் நடக்குதான்றதெல்லாம் யோசித்து நானும் அது அப்படியே வந்த விஷயம் தான் சார். அப்நார்மலாக ஓவர் கம் பண்ணுறது எப்படி, யார் பண்ணுவா, அதுவும் ஒரு சக்தி மேலே தான் வரும் இல்லையா? எல்லோரும் செய்கிற வேலையை நம்ம செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். நான் இன்ஜினியரிங் படித்து எல்லாமே மந்த்லி சேலரி வாங்கினாக்கா எனக்கு நோ ப்ராப்ளம், ஃபேமிலி சூப்பராக ரன் ஆகிரும், செத்துரும், அவ்வளோதான். பட் ஏதோ ஒன்று செய்யணும். இந்த அப்நார்மல் நம்ம நடக்கிறது நம்ம என்ன செய்வோம், அப்போ தான் கற்றுக்கணும்னு தோணுன விஷயம் அது. இப்போ ஜென்ரல் நானும் பண்ணலாம் இல்லை சார். போவேன், ஆஃபீஸ் போவேன், 2 லட்சமோ ஏதோ சம்திங் சேலரி வாங்கணும், வீடு கொடுத்தோம், சேஃப்டி பண்ணணும். 70 இயர்ஸ் போயிடுச்சுனாக்கா திரும்பி பார்க்கும்போது எல்லா லைஃப்பும் எங்கே சேமாக இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. கனவுகள் நிறைய வரும் அப்பப்போ. அது சொன்னாலும் பார்க்குறவங்க நம்புவாங்களான்றது அது அப்புறப்பட்ட விஷயம். ஒரு கனவு சொல்லுங்களேன். இல்லை சொல்கிறேன் நான். இல்லை, ஒரு கனவு சொல்லுங்கள். என்ன வந்து வித்தியாசமான ஒரு கனவு சொல்லுங்கள். இல்லை, நிறைய இருக்கும் சார். ஜென்ரலாக இப்போ சொன்னால் நம்பர் அவங்களோட விஷயம். நான் இங்கே இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது, ஒர்க் பண்ணும்போது மதினாவில் போயிட்டு தூங்குறதா கனவு கண்டேன். சொன்னால் எல்லாம் சிரிச்சாங்க. கடைசி அங்கே போனேன்னா இல்லையா. மதியானம் இருக்கும்போது நான் பாக்தாதுக்கு போகணும்னு கனவுலாம் வரும். அங்கே போகணும், சுற்றணும், பார்க்கணும், சில அங்கே போகணும், பார்க்கணும். அப்படின்னா கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஃபீஸில் சொன்னால் எல்லாம் சிரிப்பாங்க. அங்கேயும் போகணுமா இல்லையா. போன பிறகு அங்கெல்லாம் போகிறது நடந்தது பெரிய ரொம்ப பெரிய விஷயம். ஈராக்கு அப்துல் காதர் ஜீலானி பாபா, மஹபூஸ் மணி பாபாவுடைய இது போகணுன்னாக்கா சாதாரண எல்லாரும் போக முடியாது. கோடிக்கெல்லாம் பணம் தான் போக முடியாது. அவர் கூப்பிட்டா தான் போக முடியும். அவர் நாடுனா, ஆண்டவன் நாடணும், அவர் நாடணும் நம்ம போக முடியும். இல்லைன்னா எவ்வளோ பணம் தான் போக முடியாது சார். அது என்ன அவங்களுக்கு நம்மளுடைய சரி என்ன பிடிச்சதோ தெரியல, அந்த மாதிரி. பட் அதே மாதிரி நல்லா இருக்கும்போதும் ஆன்மீகத்தில் இறங்கி பயங்கர கஷ்டமும் போட்டோம் சார். கனவுல வந்துடுச்சு. இந்த மாதிரி அஜ்மீர்லேயும் திருச்சி நத்தஷா அவுலியா தர்காலையும் சிங்கிள் டீ குடிச்சு கஷ்டப்படுவேன். மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்க, சிங்கிள் டீ கஷ்டப்படுவேன்னா நீ சிரிக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அது தியானத்தில் இருக்கும்போது சரி தியாகம் செய்ய முடிஞ்சிச்சு. ஒரு வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹைக்கு வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது சில விஷயம் கனவுகள் காமிச்சது. நம்புறதா வேண்டான்னு நினைக்கும்போது நடக்கும்போது தான் அந்த வேதனைகள்லாம் இருந்துச்சு. பட் இப்போது நீங்கள் நாகூர் போய் யாரோ சொல்கிறீங்க, 4-5 பேர் நீங்கள் என்னை பற்றி விசாரிச்சிங்கன்னு சொன்னீங்க. நான் 4-5 நாள் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன் ஒய்ஃப்ட்ட கூட தான். ஏதோ பின்னாடி நடக்குது, ஏதோ ஒன்று வந்து என்னை மீறி நடக்குது, எனக்கு பிடிக்காதது நடக்குது அப்படின்னு மாதிரி என் ஒய்ஃபுக்கு எனக்கு பிடிக்காதுன்னா எதை சொல்கிறீங்க. ஏன்னா பப்ளிசிட்டி எனக்கு பிடிக்காது. இல்லைனாக்கா 15 வருஷத்தில் நான் போட்டிருக்கலாம்ல ஒரு வீடியோ, எத்தனை வீடியோ பார்க்குறோம். இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க, கேட்டீங்க, கேள்விப்பட்டீங்கன்னா வரவே போச்சு, நான் போட்டிருக்க மாட்டோம் நம்ம. சரிங்களா. பட் ஓகே, வாட் எவர் மேபி நடக்கட்டும். பட் 1 வீக் பற்றி தெரிஞ்சிடுச்சு. இது என்ன மாரி நடக்குது, பலருக்கு தெரியும் போல் தெரியுது அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு தான் சார். இன்னைக்கு காலையில் வரும்போது தான் சொல்லிட்டு வந்தேன் ஒய்ஃப்ட்டையும், நான் போகிறேன் அதுக்கு தான்ட்டு. இது காமிக்குது, தோணுது.
ஏதோ ஒன்று இது அப்படி தான் சார். நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது, பட் என்ன காமிச்சு கொடுத்துருக்கு அது ஏன்னு எனக்கே தெரியாது. சிலது எனக்கு உள்ள இருக்கிறவங்க பேசுகிறாங்க, நிறைய பேர் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே ஒரு 10-15 பேர், அவங்க எல்லாரையும் கேட்டான்னு சொல்லுவாங்க. இதே நான் பேச மாட்டேன், அவங்களே பேசிடுவாங்க. நீ போய் பேசுகிற, இதான் உண்மை, மாமியார் நீ தான் தப்பு பண்ண. உங்கள்கிட்ட நிறைய நீங்கள் யாரை இப்போ கேட்டு வந்தீங்க அந்த 10 பேர் ஒருத்தர் வச்சுங்க, அது உள்ளே போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளே யாரும் எனக்கே தெரியாது. இப்போ அவங்க கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? திடீர்னு பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு எனக்கு உள்ளது வந்துடும். நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா நான் பேச மாட்டேன், இப்போ வந்துடும். ஒத்துக்கிறாங்க. ஆமாம் பாபா, நான் தான் பிரித்தேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை, எனக்கு அவளை பிடிக்கல, லவ் மேரேஜ்னு. செய்வேனை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, எதுக்கு தான் ஆள், வெளியே போயிடுவேன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி இது என்னவா சொல்கிறாங்க பார்த்து எனக்கு நான் பேசும்போது தெரிஞ்சால் நம்புவாங்க. நம்ம சொன்ன நம்ப மாட்டாங்க. ஆனால் சில விஷயம் சொல்ல விரும்பல, அது அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்குது சார். ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்குது, அதை வந்து நல்வழியில் பயன்படுத்துறீங்க. அபூர்வ சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் இது என்னன்னு எனக்கே தெரியாது. அதான் விஷயம், இதான் உண்மை. இருக்குதுன்னு தெரியும், அப்புறம் என்னன்னு தெரியாது. அதுக்கு டைம் எடுக்கும். 41 வயசு மேபி கொஞ்ச நாள் கழிச்சிடுவோம். அதை வச்சு கூட நம்ம நல்லது நடக்குதுன்னு சந்தோஷம் நான் போகட்டும். இந்த இளம் வயதிலேயே இப்படி ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல ஒரு 41-42 சார். நான் 13-14 இயர்ஸ் ஆகிடுச்சு. 39 உள்ள வந்தாச்சு. கார்பரேட் கம்பெனிலெல்லாம் வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க. அதை விட்டுட்டு ஆன்மீக பாதைக்கு திரும்பி இப்படி வந்து பிரச்சனைகளில் சிக்கிறவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை விட இங்கே சந்தோஷம் அதிகம் சார். அந்த இதை விட இதில் ரிஸ்க் அதிகம். அந்த ஜாபை விட இதில் சந்தோஷம், திருப்தி, மன அமைதி அதிகம், அதில் கம்மி. ஸோ நான் கரெக்டான ரோட்டில் போயிட்டுருக்கேன்ற சந்தோஷம் இருக்கும். பணம் செகண்டரி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான பல புது விஷயங்களை சொன்னீங்க. வாழ்க்கைக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 சார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.